ஆர்மி வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 கிங்ஸ் பிஎல்எஃப்எஃப் ஆர்மிஸ் யூஸ் யுவர் ஹெட்ஃபோன். எஃப்எஃப் நேம் 12 கிங்ஸ் அண்ட் த 2 எம்பரர்ஸ் பார்ட் 14. ஆர்மிஸ் மற்ற பாட்டெலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். உன்ன பாட்டில் ஆரம் சின்னோட ரூமுக்கு போயிருப்பாங்க. பிரைட் வி இவங்க 3 பேரும் ஒயன் கூட எப்படியாவது லினியை சேர்த்து வைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ரூம்லேயே பண்ணலான்னு சொல்லவும் அங்கே சுகா டிஸ்டர்பாக இருப்பார்ல, ஸோ சுகாவை ஜிமின் கூட கோத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஜேகே வெளியே நிற்கும்போது பிரைட் ஜேகேவை கூட்டிகிட்டு வெளியே வந்திருப்பாங்க. ஆர்மிஸ் வாங்க நம்ம இப்போ 12 கிங்ஸ் வேர்ல்டுக்குள்ளே போவோம். எங்கே இன்னும் பிரைட் வரல அப்படின்னு லினி கேட்குறாரு. அவன் ஜேகேவை கூப்பிட்டு போயிருக்கான், வந்துடுவான் அப்படின்றாங்க. என்ன ஜேகேவை எதுக்கடா கூப்பிட்டு போயிருக்கான்? ஆமாம், இந்த மாதிரி சுகாவை அவங்க ரூம் அமுச்சு விட்டால் தான் நம்ம இங்கே பேச முடியும், இல்லைனா சுகாவுக்கு தெரிஞ்சு என்னையை தான் திட்டுவான் அப்படின்றாங்க. சரி எப்போ வருவான்? அதான் சொன்னேன்லடா வந்துடுவான், வெயிட் பண்ணு அப்படின்றாங்க. டேய் இப்போ எதுக்கடா என்னை கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு பிரைட் கிட்ட ஜேகே கேட்குறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு லவ் சேர்த்து வைக்க போகிறோம். எந்த லவ்வடா? அது வீரூமுக்கு தான் போக போகிறோம். என்ன வீரூம்க்கா? நான் உன்னை லவ் பண்ணுறேன்னுட்ட சொல்லவே இல்லையே, நான் ஒன்றை தான் சேர்த்து வைக்க போகிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பிரைட்டு ஜேகேவை மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ யாரோட லவ்வடா சேர்த்து வைக்க போகிறோம்? நம்ம ஒய்யனையும் லினியே தான். என்ன சொல்கிற? ஒய்யனுக்கு லவ்வா? இல்லைடா, அவள் பண்ணல, லினி தான் பண்ணுறான். பட் ஹயுன்சக்கு வந்துட்டு இடையில வந்துட்டுருக்காண்டா. அப்போது ஒய்யனுக்கு ஹயுன்சக்கை பிடிச்சா ஹயுன்சக்கே லவ் பண்ணிக்கிட்டேமே, நீங்கள் ஏன்டா குறுக்க போயிட்டுருக்கீங்க? ஹே, உனக்கு ஒய்யனை பிடிக்குமோ பிடிக்காதா அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. எனக்கு பிடிக்கும்டா, ஆனால் அவளோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியணும்ல. அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு அவன் நல்லா இருக்கணும், அவள் சேஃபாக பார்த்துக்கிற ஒரே ஆள்னா எங்களை பொறுத்த வரைக்கும் லிங்கி தான். ஸோ லிங்கியை கூட தான் சேர்த்து வைக்கணும், அதுக்கு தான் அவனை கூப்பிட்டோம் அப்படின்ட்டாரு. அதுக்கு எதுக்கடா என்ன கூப்பிட்டீங்க? எனக்கு லவ்வே சுத்தமாக பிடிக்காதே, நான் எப்படி சேர்த்து வைப்பேன்? வேறு ஒன்றும் இல்லைடா, நான் லினி 3 பேரும் வியோட ரூமில் பிளான் பண்ணலான் இருந்தோம். பட் வியோட ரூமில் தான் சுகா ப்ரோ இருக்கார்ல, ஸோ சுகா ப்ரோ இருந்தால் எங்களால் எப்படி பிளான் பண்ண முடியும்? அதனால தான் உங்கள் ரூமுக்கு துரத்தி விட்டோம். எதுக்கடா ஏன் ரூமுக்கு துரத்தி விட்டீங்க? நான் உன்னோட ரூமுக்கு நீ இருப்பேன்னு அனுப்பலடா. அங்கே ஜிம்மின் இருக்கார்ல, நம்ம சுகா தான் ஜிம்மினை தவிர மற்ற யாரு கூடயும் போய் அட்டாச் ஆக மாட்டார். ஸோ ஜிம்மின் இருக்கனால உங்கள் ரூம் தான் சேஃப்னு சொல்லி உங்கள் ரூமுக்கு அமுச்சு விட்டான். ஆனால் நான் இருக்கேன்னு தெரியாது உங்களுக்கு, அதனால தான்டா ஒன்று இழுத்துட்டு வந்ததே. சரி, நான் ஜிம்மினும் சுகாவும் பேசிகிட்டு இருக்க வரைக்கும் நான் வெளியே கார்டனில் வெயிட் பண்ணுறேன், எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, நீயும் வந்து எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. போடா, எனக்கு லவ்லாம் பிடிக்காது, லவ்வுக்கெலாம் நான் ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன், பிரித்து வேணா ஓடுவேன், பரவாயில்லையா? டே ஜேகே, நீ ஒரு நல்லது பண்ணினா உனக்கு ஒரு நல்லது நடக்கும், சரியா? எனக்கு எந்த நல்லதும் நடக்க வேணாம், அது இந்த லவ் விஷயத்தில். கடைசியில் நீ இப்படி வந்து எங்ககிட்ட நிற்ப, அப்போ நாங்கள் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி பிரைட் கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ, அந்த வீ இருப்பான்டா, எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நீ ஒன்றும் வீயெல்லாம் பார்க்க வேணாம், என் கூட லினிய கூட மட்டும் பேசிட்டுரு. வீயோட ரூம் ஆல்ரெடி நீட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் வேகமாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. ரீசன் என்னென்னா, எல்லாமே வராங்கல்ல, அதான் நம்ம லினியும் பிரைட்டும் ரூமுக்கு வந்தால் எதாவது சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காரு. எதுக்கடா இப்போ நீ ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு லினி கேட்குறாங்க. இல்லைடா, இப்போ எனக்கு என்னமோ ஒரு ஐடியா தோணுச்சுடா. என்னடா ஐடியா? நம்ம பிரைட்டு போய் ஜிமினா ரூமுக்கு போய் பேச போயிருக்கான். அப்போது அங்கே சுகா போனார்னா ஜேகே எப்படி உள்ளே இருப்பான், அவன் வந்துடுவான்ல, பிரைட்டு எப்படியும் என்னைக்காக கூட்டிகிட்டு வந்துடுவான்டா அப்படின்றாங்க. என்னடா பண்ணுறீங்க? என் லவ்வை சேர்த்து வைக்க சொன்னால் உங்கள் லவ்வை சேர்த்து வச்சுட்ருக்கீங்களா அப்படின்னு வீயை பார்த்து கேட்குறாரு. ஏன் உன் லவ்வை நாங்கள் சேர்த்து வைக்கிறோம்ல, அது மாதிரி நாங்கள் இருந்தால் தான் என்னவா அப்படின்னு வீ கேட்குறாரு. சரி நடக்கட்டும். தென் நம்ம ஜின் ரூமில் ஆரம் அப்போ தான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்ல போகிற? நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்தல, அதான் கேட்டுட்டில, மறுபடியும் என்ன? எனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா என்ன அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. இல்லையே, நான் எதுவும் பேசலையே அப்படின்னு ஜின் சொல்கிறாங்க. இல்லை, நீ என்கிட்ட ஏதோ பேசணும்னு நினச்சின்னா இப்போவே பேசு, அதுக்கப்புறம் ஃப்ரீ டைம் கிடைக்காது, நீ தான் கஷ்டப்படுவ அப்படின்றாங்க. என்ன ஃப்ரீ டைம் கிடைக்காதா? எனக்கு உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் ஆரம் அப்படின்றாங்க. என்ன சொல்லு? அதாவது அது வந்து ஐ லவ் யூ அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. என்ன லவ் யூவா? என்ன ஆரம் சொல்கிற? நீயா இது? ஆமாம் ஜின், இதுக்கு மேலேயும் என்னால் வெயிட் பண்ண முடியாது. என்ன சொல்கிற? எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும் ஜின், பட் அதை எனக்கு சொல்கிறதுக்கான அவசியம் இருந்ததில்லை. என்ன சொல்கிறதுக்கு அவசியம் இருந்ததில்லை? என்னடா வளர்ற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடா, எனக்கு கொஞ்சம் அப்படியே ஷையாக இருக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு உன்னை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். நான் ஜேஹோப்லாம் ஒரு டைம் போய் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே கூட மாட்டிக்கிட்டேமே, அப்போ நீ அழுதுட்டு இருந்த, அது எனக்கு க்யூட்டாக தெரிஞ்சிச்சு. நீ ஏதோ அப்போ நானும் ஜேஹோப் தான் இருந்தோம், நீ ஜேஹோப்பு கூட கூப்பிடாம என் பேரை சொல்லி தான் கத்திகிட்டு இருந்த. என்னமோ நான் இந்த உலகத்தில் இல்லாமல் நீ அப்படி அழுதுட்டு இருந்த மாதிரி கத்திகிட்டு இருந்த. அப்போவே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருச்சு.
நீ அன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கியா என்ன அப்படின்னு ஜின் கேட்குறாங்க. அதெல்லாம் நான் எப்படிடா மறப்பேன், அதெல்லாமே நம்ம 2 பேர்த்துக்குள்ள குட் மெமரிஸ், நம்ம 2 பேருக்கும் மட்டும் இல்லை நம்ம 3 பேர்த்துக்குமே உள்ள குட் மெமரிஸ் அப்படின்றாங்க. என்ன 3 பேர்த்துக்கும், அப்போ ஜேஹோப்பு தானே இருந்தான், என்னடா நீ எப்போ பார்த்தாலும் ஜேஹோப்பு ஜேஹோப்பு இழுத்துட்ருக்க அப்படின்னு ஜின்னு கோவப்படுறாரு. என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவன் இல்லாமல் இருக்கவும் தான் நான் இப்படிலாம் இருக்கேன். நான் உன்கிட்ட இந்த லவ்வை சொல்கிறதுக்கு ரீசனே அவன் தான் அப்படின்றாங்க. என்னடா சொல்கிற, ஒரு டைம் ஜேஹோப் தான் எனக்கு உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குங்கிறதே கண்டுபிடிச்சான். ஜேஹோப் இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசினான். என்ன தெரியுமா சொன்னான், உனக்கு ஜின்னை பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியுது, நீ இந்த வார் அப்புறம் என்னவே நினச்சிட்டு நீ உன்னோட லைஃப்பை பார்த்துக்காம விட்டுறாத, நீ ஒழுங்கா ஜின்னுக்கிட்ட உன்னோட லவ் சொல்லு, அதுக்கப்புறம் வேறு யாராவது வந்து அவனை ஏதாவது தூக்கிட்டு போயிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிலாம் என்கிட்ட சொன்னான். நான் அப்போவே உன்கிட்ட சொல்லான்னு தான் வந்தேன், பட் திடீர்னு ஜேஹோப்புக்கு இப்படி ஆயிடுச்சு. அந்த கஷ்டத்தால் தான் உன்கிட்ட நான் பேசாமல் இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் திருப்பி நம்ம இங்கே மீட் பண்ணுற வேண்டியதுக்கான நிலமை வந்துச்சு ஜேஹோப்பால். பார்த்தியா, இவ்வளோ விஷயத்துலேயும் ஜேஹோப் தான் இருக்கான். நான் அவன் கூட பேச வந்தாலே எனக்கு டக்குன்னு ஜேஹோப்போட ஞாபகம் தான் வரும். அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சரியாக பேசுவேன், உன்கிட்ட லவ் சொல்லுவேன், நீயே சொல்லு பார்ப்போம் அப்படின்றாரு. ஜின்னுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. முன்னாடியாச்சும் நான் என்னோட கேஸில் இருந்தேன், அப்போ எனக்கு உன்னை பற்றி எந்த ஃபீலிங்ஸுமே இருக்காது. ஆனால் இப்போது இந்த சைடு திரும்பினாலும் நீ தான் இருக்க, இந்த சைடு திரும்பினாலும் நீ தான் இருக்க. ஸோ என்கிட்ட இந்த லவ் உன்னால் சொல்லாமல் இருக்க முடியல, அதான் இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே என்னோடய ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தோணலை, அதான். ஜின், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு ஜின்னு பேக் ஹக் பண்ணுறாரு. இப்போ எனக்கு என்னமோ ஆகுதே அப்படின்னு ஜின்னு சொல்கிறாரு. என்ன ஆகுது அப்படின்னு ஆரம் கேட்குறாங்க. நான் ஒரு பட்டர்ஃப்ளையாக ஃபீல் பண்ணுறேன், அப்புறம் என்னோடய விங்ஸ் நீ தான், நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த வானத்தில் அப்படியே பறக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. என்ன ஒரு ஃபீலிங்ஸ், இந்த ஃபீலிங்ஸை நம்ம கல்வெட்டிலே பதிக்கலாம் அப்படின்னு ஆரம் சொல்கிறாரு. நான் உன்னை ஃபீல் பண்ணி சொன்னால் நீ என்ன இப்படி சொல்கிறியா அப்படின்னு ஜின்னு கோச்சிக்கிறாங்க. சாரி செல்லம், கோச்சிக்காதா, இனி நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு ஆரம் சொல்கிறாங்க. அப்போயும் ஜின்னு கோச்சிக்கிட்டே தான் இருக்காரு, திரும்பவே மாட்டேங்கிறாரு. இப்போ நீ திரும்பலைன்னா நான் உன்னை கிஸ் பண்ணிடுவேன் பரவாயில்லையா அப்படின்றாங்க. அப்படி திரும்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்காரு. ஜின்னு எதுக்கு ஐடியா பண்ணுறாதுன்னு ஆரமுக்கு புரிஞ்சிருது. ஸோ ஆரம் முன்னாடி வந்துட்டு நம்ம ஜின்னை கிஸ் பண்ணுறாரு. உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்னு ஜின்னு பார்த்து கேட்குறாங்க. இல்லாமல் தான் நான் உன்னால லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனா, நீ இன்னும் ஓகே கூட சொல்லலையே, நான் அதனால தான் கேட்டேன். நான் லவ் சொன்னதுக்கு நீ ஓகே சொல்லவே இல்லை, இப்போ என்ன தான் சொல்கிற அப்படின்றாங்க. அதான் நான் நீ கிஸ் பண்ணதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே, அதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பட் உனக்கு உன்னோட வார்த்தையிலேருந்து வரணும் அப்படின்றாங்க. அது வந்து நாம்ஜனா ஐ லவ் யூ. நம்ம 2 எம்பரர்ஸும் க்யூட்டான மூடில் இருக்காங்க. ஜேகேவும் பிரைட்டும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா உன் ஆளை விட்டு தனியாக வந்துட்ட அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஆமாண்டா, என் ஆள் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டான்டா அப்படின்றாங்க. ஏன், என்னாச்சு, அவனுக்கு தெரியுமா இந்த விஷயம்னு? அவனுக்கு தெரியும்டா, நான் அதை சொன்னதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், இது ஒயனோட ஃபீலிங்ஸ், ஸோ அவள் தான் இதை சூஸ் பண்ணணும், நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னான். இருந்தாலும் நாங்கள் உன்கிட்ட சொன்ன மாதிரியே அப்படியே தான் சொன்னோம். அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொன்னான், நீ அவளோட ஃபீலிங்ஸில் விளையாடாத, அப்புறம் நான் உன்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஃபீலிங்ஸ்லலாம் விளாட்லடா, எப்படியாவது எனக்கு லின்னியும் ஒயனையும் சேர்த்து வைக்கணும், எனக்கு மட்டும் இல்லை வீக்கும் தான். 2 பேரும் எப்படி தெரியுமா இருக்கீங்க, நீயும் நானும் ஒரே மாதிரி இருக்கோண்டா, நீயும் வின்னும் ஒரே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காத, இப்போ நீ என்ன சொல்ல வேற, வியே என்னையும் சேர்த்து வச்சு பேசுறியா? நான் அப்படி பேசவே இல்லைடா, நானும் வியும் தானே ஒன்றா இருக்கோன்னு சொன்னோம், ஆனால் நீ வேறு மீனிங்கில் சொல்கிற அப்படின்னு ஜேகே கோச்சிக்கிறாரு. இப்படிலாம் நீ எதுக்கடா கோச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சும்மா அப்படியே விளையாடிட்டு வராங்க. இதை வெளியே இருந்து பார்த்துட்றாரு. வீக்கு ஒரு மாதிரி இருக்குது, இவன் என்ன தவிர மற்ற எல்லாத்துக்கூடையும் க்ளோஸாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. லின்வி வெளியே வந்து இங்கேருந்து இங்கே வர உங்களுக்கு இவ்வளோ நேரமாடா அப்படின்னு கேட்குறாரு. உனக்கு அவசரம்னா நீ போக வேண்டியதானே அப்படின்னு பிரைட் சொல்கிறாங்க. அப்போ லின்வி ஒரு மாதிரி மறைச்சி பார்த்துட்ருக்காரு. இந்த மறைக்கிறதெல்லாம் இங்கே வச்சுக்காத, உனக்கு தேவை நீயும் ஒய்யனும் ஒன்று சேரணும், இங்கே பாரு ஒய்யனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. உங்கள் சிஸ்டரை என்ன சொன்ன, சிஸ்டரா அடிச்சு புடியும் பார்த்துக்கோ அப்படின்னு வி சொல்கிறாரு. அப்போ என்னதான் உங்களுக்கு, அவள் எங்களோட ஃப்ரெண்டு மட்டும் இல்லை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு போகுது, சரி உள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு லின்வியை கூப்பிட்றாரு. தென் இவங்க 4 பேரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ என்ன தான் பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்துட்டுருக்காரு லின்வி. நீ நடந்ததெல்லாம் போதும்டா, ஆல்ரெடி ஒல்லியாக இருக்க, நடந்து இன்னும் ஒல்லியாகிறாது அப்படின்னு வீ கலாய்க்கிறாரு. சார் மட்டும் எப்படி இருக்காங்களா அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. எனக்கு என்ன குறைச்சல், இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொண்ணுங்களுக்குமே என்ன தான் பிடிக்கும், நான் தான் வேர்ல்டோட ஹேண்ட்ஸம் தெரியுமா அப்படின்னு வீ சொல்கிறாரு.
அதெல்லாம் இருந்துட்டு போகுது. நீ என்னதான் பொண்ணுங்கள ட்ரை பண்ணாலும் நான் உன்கிட்ட மாட்ட மாட்டேன் அப்படின்னு ஜேகே சொல்றாரு. நெறைய பேரு நடிக்கிறாங்கல்ல பிரைட்டு. அவங்க மனசுக்குள்ள ஒண்ணு இருக்குது. ஆனா வெளிய சொல்றதுக்கு மட்டும் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு பேரு தான் ஈகோ. ஓ! ஆமால்ல. அதுக்கு ஈகோன்னு ஒரு பேர் இருக்குல்ல. இப்ப நீங்க பிளான் போட வந்தீங்களா? இல்ல என்ன பத்தி பேச வந்தீங்களா? அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. பிளான் போட தான் வந்தோம். நீ தான் ஒல்லி ஒல்லின்னு சொல்லி வம்பிழுத்துட்டு இருக்கியே அப்படின்னு சொல்றாரு. நான் உன்ன தான் வம்பிழுத்தேன்னு உனக்கு தெரியுமா? அப்புறம் நீ இங்க இருக்கவங்கள்ல யார்கிட்ட அதிகமா பேசுவ? அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிரைட்டு கிட்ட தான் அதிகமா பேசுவேன். பிரைட் கூப்பிடவும் தான் நான் இங்க வந்தேன். நான் ஒண்ணும் உனக்காகலாம் வரல. அத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜேகே சொல்றாரு. லிங்கி பிரைட் கிட்ட இவனுங்க ஏன்டா இப்படி எலியும் பூனையும் மாதிரி இருக்கானுங்க, அவனுங்க அப்படிதான்டா, நம்ம ஆளுங்க நமக்கு இப்படி இல்லைல்ல அப்படின்றாங்க. உன் ஆளாவது பரவாயில்லடா அப்படின்னு வேற லெவலில் இருக்காரு. என் ஆள் ஒன்று இருக்கு பாரு அந்த ஒயன், எப்போ பாரு ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்குடா. அது என்ன தவிர இந்த ஹயுன்ஸுக்கு லீ அப்புறம் உங்கள் கூட தான்டா இருக்கா எப்போ பார்த்தாலும். இந்த ஜேகே மட்டும் எப்படியா, அவனும் அப்படி தான். அவங்க அண்ணன் அண்ணன் இல்லாட்டி பிரைட்டு, அப்படி இல்லைன்னா இந்த ஒயன். ஜேகேக்கும் வந்து டக்குன்னு நிவியோட காலரை பிடிச்சி கேட்குறாரே, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நீ என்ன இழுப்ப? அவனுங்க 2 பேரும் அவனுங்க ஆளை பற்றி பேசுகிறானுங்க, நீ எதுக்குடா என்னை பற்றி பேசிகிட்டு இருக்க? எனக்கான ஆள் நீ தானே செல்லம். நான் உன்னை பற்றி பேசுவேன், வேற யாரை பற்றி பேசுவேன்? இங்கே பாரு, இன்னொரு தடவை ஆள் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த தலை இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எங்க தலையை எடுத்துக்க பார்ப்போம் அப்படின்றாரு. உன் தலையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், போடா. எனக்காக எத்தனை ஃபேன் கேர்ள்ஸ் இருக்காங்க தெரியுமா? அதான் நீ வந்து அவங்கள பார்த்துனா அவ்வளோதான், நீ பயந்தேருவ அப்படின்றாரு. நான் ஏன்டா உன்னோட ஃபேன்ஸை பார்த்து பயப்பட போகிறேன்? அவங்க அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேன்ஸ் வருவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீ உன்னோட குறும்புத்தனம் அந்த மாதிரி வேலையை காமிச்சு தான் கேர்ள்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சிருக்க. நான் அப்படி இல்லை. என்னோட ஆப்ஸை பார்த்தாலே எல்லா பொண்ணுங்களும் மயங்கிடுவாங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. அதை பார்த்துட்டானே சொல்ல நானே மயங்கினேன் அப்படின்னு வீ சொல்கிறாரு. நீ எப்படா பார்த்த அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது, சீக்கிரட் அப்படின்றாங்க. என் ரூமுக்கு எது வரியா என்ன அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. என்னடா 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு லின்னியும் பிரைட்டும் பார்த்துட்டு இருக்காங்க. நீ ஒழுங்கு மதியாக சொல்லு, எப்படி என்னை பார்த்த அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் டைம் இங்கே வந்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாமே? அப்போ எல்லாருமே குளிக்க போயிட்டாங்க. அப்போது நான் ஜிமின் அண்ணாவை பார்க்கறதுக்காக வந்தேன். சுகா ஏதோ சொன்னான்னு சொல்லி கேட்கறதுக்காக. பட் அங்கே ஜிமின் இல்லை, ஏதோ குளிக்கிற சவுண்டு கேட்குதே, வேறு யாராவது இருப்பாங்க கேட்கலான்னு தான் வந்தேன். பார்த்தா அங்கே நீ இருந்த, அப்படியே நான் உன்னை ஃபுல்லாக பார்த்துட்டேன்டா அப்படின்னு வீ சொல்கிறாரு. என்னடா சொல்கிற, என்னை ஃபுல்லாக பார்த்தியா? ஆமாண்டா, நான் உன்னை ஃபுல்லாக பார்த்துட்டேன், நீ டாட்டா கூட போட்டிருக்கல, நான் பார்த்துட்டேன் அப்படின்றாரு. உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி என்ன பார்ப்ப அப்படின்றாங்க. அது எப்படிடா வந்து பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்ட, ஜேகேக்கே தெரில, எப்படிடா போனேன் அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. அது எனக்கே தெரில பிரைட்டு, இவன் எப்படி இருந்தான் தெரியுமா, வேறு லெவல் அப்படின்றாங்க. ஒழுங்கா போடா அப்படின்னு சொல்லிட்டு லின்னி வீயை துரத்துறாரு. எதுக்கடா என்னை துரத்துற, என் ஆளை பற்றி சொன்னால் உனக்கு அப்படியே ஆர்வமாக இருக்கா என்ன அப்படின்னு வீ கேட்குறாங்க. உனக்கு அறிவே இல்லையா அப்படின்னு ஜேகே திட்டுறாரு. உனக்கு ஆளுனா நீ உன் மனசுக்குள்ளே தான் வச்சுக்கணும், எதுக்கு இப்படி எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிற அப்படின்னு ஜேகே கோவப்படுறாரு. ஐயோ, நான் தெரியாமல் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டேனோ, ஜேகே என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் பிள்ளைறாரு. என்ன மன்னிச்சிடா, ஒழுங்கு மாதிரி ஏன் சங்கிட்டு போ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. இல்லை, என்னால் போக முடியாது, நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போ தான் போவேன் அப்படின்றாரு. உன்னெல்லாம் மன்னிக்க முடியாது, இனி நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு ஜேகே திரும்பிக்கிறாரு. சரிடா, உங்கள் பிரச்சனைலாம் இருக்கட்டும், என்னோட பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. பட் ஜேகே அந்த இடத்துலேருந்து ஏஞ்சி கோச்சுக்கிட்டு போயிடுறாரு. ஜேகேவை ஃபாலோ பண்ணிகிட்டே வீயும் வெளியே போகிறாங்க. இப்போ எதுக்கடா இவனுங்க இங்கே கூப்பிட்டானுங்க, எதுக்கடா இப்போ போகிறானுங்க அப்படின்னு லின்னியும் முழிச்சிட்ருக்காரு. இருடா, அவன் எப்படியாவது அவனை சமாதானப்படுத்திட்டு வருவான், இப்போ நம்ம 2 பேர் எப்படியும் அது மாதிரி தானே ஆகணும் அப்படின்றாங்க. சரிடா, இவனாச்சும் லவ்வை சொல்லிட்டு இது பண்ணிட்டான், நான் பாரு சொல்லி எனக்கு எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. தென் நம்ம ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்காரு. டார்லிங் என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டாரு. நீ இனிமேல் என்னை டார்லிங்னா கூப்பிடாத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நான் தெரியாமல் தானே உன்னை பார்த்தேன், நான் என்ன வேணும்னே பார்த்தேன், நீ வேணும்னே தான் பார்த்துருப்ப, எனக்கு தெரியும். சரி, இப்போ என்ன பண்ணலாம், நீ என்ன சொல்லலாம்னு நான் கேட்குறேன், நீயும் வேணா என்ன பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. சீப்பா, ஒன்றெல்லாம் யார் பாப்பா, நீ ஒன்றும் என்னோட ஆள் கிடையாது, நான் ஏன் ஒன்றை பார்க்கணும் அப்படின்றாங்க. இப்போ உன் ஆளாக இருந்தால் மட்டும்தான் பார்ப்பியா அப்படின்றாங்க. நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு, நான் என் ஆளை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. என்னடா பேசுகிற, நானும் உன்னோட ஆள் தானே, நீ என்னை பார்க்கலாம், நான் அதனால தானே உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீ வாயை கொஞ்சம் நேரம் மூடுறியா, இந்த பார்த்தேங்கிற பேச்சை எடுக்காத, உனக்கு அவ்வளோதான் மரியாதை. எனக்கு வர கோவத்துக்கு என்னோட பவரை யூஸ் பண்ணி உன்னை அப்படியே எரிச்சிடணும்னு தோணுதுடா. பரவாயில்ல டார்லிங், நீ என்னை எரிச்சிக்கோ, நான் திரும்பி வருவேன் அந்த ஃபீனிக்ஸ் பேர்டு மாதிரி, எனக்கு ஏன்னா வாட்டர் பவர் அப்படின்றாரு. அது ஃபீனிக்ஸா, அது லீயோட பவரு, நீ திருப்பிலாம் வரமாட்ட, அப்படியே கரைஞ்சி ஓடிடுவா ஆற்றுக்குள்ளே அப்படின்றாங்க.
என்ன டார்லிங் என்ன இப்படி பேசுகிற, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபேக் க்ரை பண்ணுறாரு. நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பு தாண்டா வருது, தயவு செஞ்சு போடா அங்கிட்டு அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. ஐயோ அப்பா, ஒரு வழியாக டார்லிங் சிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஏய் கொஞ்சம் நேரம் அமைதியாக இரேண்டா, ஏன்டா இப்படி பண்ணுற, ஒன்று அழுது சாதிச்சிட்ற, இல்லைனா என்னை சிரிக்க வச்சு சாதிச்சிட்றியே அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி இப்போ வா போகலாம் அப்படின்றாங்க. என்னாலாம் வர முடியாது, நீ திருப்பி அவனுங்க கிட்டே என்னை பற்றி சொல்லுவேன் அப்படின்றாங்க. என்னை மன்னிச்சிரு ஜேகே, இது என்னோட தப்பு தான், நான் உன்னை பற்றி அவங்கக்கிட்ட அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, என் மனசுக்குள்ளேயே வச்சுருந்துருக்கணும், அப்படி இல்லைனா நான் உங்ககிட்ட சொல்லியிருந்துருக்கணும், இவங்க முன்னாடி பேசினது என் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு 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 அப்படின்றாங்க. உன்னை மன்னிக்கணும்னா நீ இனிமேல் என்னை பார்க்கக்கூடாது, என்கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. ஐயோ நீ என்னை செத்து பேருன்னு கூட சொல்லு, இதை மட்டும் என்ன பண்ண வச்சிடாத, ஏன்னா நீ பார்க்காமலோ உன்கிட்ட பேசாமலோ என்னால் இருக்க முடியாது அப்படின்னு வி சொல்கிறாரு. என்கிட்ட பார்க்காமலோ இல்லை பேசாமலோ இருக்க முடியாதா, அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தனியாக தானே இருந்த, அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்த, அதனால தானே நான் பிரைட்டு கிட்ட உன்னை வர வச்சதே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன வர வைக்கத்தான் அந்த பிளான் போட்டியா? ஆமாம், நாங்கள் வேணும்னா கார்டனில் கூட பேசியிருப்போம், நான் ஏன் வேணும்னே சுகா வெளியே அனுப்பிச்சிட்டு ஜிம்மின் கூட போயிட்டு உன்னை இங்கே வர வைக்கணும் அப்படின்னு வி சொல்கிறாரு. அப்போ தான் ஜேகேக்கு ஒரு மாதிரி ஆகுது. நீ என்னை வர வைக்கிறதுக்கு தான் அப்படி பண்ணியோ அப்படின்னு சொல்லி ஜேகே வி அடிக்க துரத்துறாரு. வி அப்படியே ஓடிட்டுருக்காரு. டார்லிங் என்னை மன்னிச்சிரு, உன்னை வர வைக்க தானே அப்படி பண்ணேன், உன் கூட இருக்கணும், உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியலன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வர வச்சேன், என்னென்னலாம் ட்ரிக் பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஜேகே துரத்துறாரு. சரி நான் நிற்கிறேன், நீ என்னை அடிச்சுக்கோ அப்படின்றாங்க. பட் ஜேகே அப்படியே சிரிச்சிடுறாரு. அப்பா நீ சிரிச்சிட்டியா, வா போகலாம் அப்படின்னு வி கூப்பிட்றாங்க. தென் அந்த இடத்துலேருந்து ஜேகேவும் வியும் உள்ளே வராங்க. என்னடா உங்கள் சண்டைலாம் முடிஞ்சிருச்சா அப்படின்றாங்க. என் டார்லிங் என்னை மன்னிச்சிருச்சு அப்படின்னு வி சொல்கிறாரு. என்ன டார்லிங்கா, என்ன ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டானா, நான் ஒன்றும் அக்செப்ட்லாம் பண்ணல, மன்னிச்சு மட்டும் தான் விட்டுருக்கேன் அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன தான் பிளான் பண்ணுறது அப்படின்னு லில்லி கேட்குறாங்க. எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஜேகே சொல்கிறாரு. என்ன ஜேகே நீ ஐடியா கொடுக்குறியா அப்படின்னு பிரைட் கேட்குறாங்க. என்னை பார்த்தாலாம் ஐடியா கொடுக்குற மாதிரி தெரிலையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்ன லவ்வெல்லாம் பிரித்து விட்டு வேணா வைப்பேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன்னு, இதோ இவனை பார்த்து பார்த்து எனக்கும் அந்த மாதிரி ஐடியா வந்துடுச்சு அப்படின்றாரு. சரி லின்னி நீ என்ன பண்ணுற தெரியுமா, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு அதான் அந்த ஒயன் முன்னாடி போய் நின்றுட்டு ஒயன் என்னை எப்படியாவது ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வி பையன் மாதிரி ஃபேக் ட்ரை பண்ணு, ஒத்துப்பா அப்படின்றாங்க. ஏய் அதெல்லாம் என்னோட ஐடியா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வி சொல்கிறாரு. நீ சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன்டா, இதெல்லாம் என்னடா ப்ரப்போஸு, நல்லாவே இல்லை அப்படின்றாங்க. அப்போ பிரைட் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. இரு நான் சொல்கிறேன் அப்படின்னு வி சொல்கிறாரு. என்னடா சொல்லு, நீ அவள் முன்னாடி போயிட்டு க்யூட்டாக ஏதாவது ரியாக்ஷன் கொடுறா, அப்படியே மயங்கிடுவா உன்னோட ரியாக்ஷன்லையே, அப்படி இல்லைன்னா அப்படியே சும்மா அவள் முன்னாடி போய் தண்ணி குடிடா, அது வெயில் படுற மாதிரி, அப்படியே உன்னோட அழகில் மயங்கிடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் நல்லாவே இல்லைடா, ஏதோ ஒரு படத்தில் பார்த்த மாதிரி இருக்குடா, வேணாம் அப்படின்னு லின்னி சொல்கிறாரு. அப்போ நாங்கள் 2 பேரும் ஐடியா கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவியும் அப்படி பார்த்துட்ருக்காங்க ஒருத்தர். இவனுங்க ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி விடுடா, நானே என்னோட ஐடியா சொல்கிறேன் அப்படின்னு பிரைட் சொல்கிறாரு. நீ உன்னோட லவ்வை ஃபஸ்ட் டைம் சொன்னில, அது எப்படிடா சொன்ன அப்படின்னு பிரைட் கேட்குறாரு. அதுவா, நான் ஹையுன்ஜின் ரூமுக்கு அவள் போயிட்டு வரப்போ அவளை முன்னாடி நிற்க வச்சு டக்குன்னு அப்படியே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்றாரு. ஒரு வேளை நீ இப்படி ஸ்ட்ரைட்டாக அவகிட்ட சொல்கிறது கூட அவளுக்கு பிடிச்சிருக்கலாம், ஆனால் அவள் எந்த ஆன்சருமே பண்ணலடா, அதான்டா நமக்கு ஐடியாவே, எந்த ஆன்சருமே பண்ணலன்னா என்ன அர்த்தம், அத்தான் மௌனம் சம்பந்தத்திற்கு அறிகுறி அப்படின்றாரு. அப்படின்ற, சரி நான் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு லில்லி சொல்கிறாரு. இப்போ நீ எப்படி ட்ரை பண்ண போகிற, அது வந்து அது சஸ்பென்ஸ் அப்படின்றாரு. அதெல்லாம் முடியாது, எனக்கு சொல்லு அப்படின்னு வி சொல்கிறாரு. கொஞ்சம் ரூடாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன்டா அப்படின்றாரு. என்னடா ரூடா, அவகிட்ட ரூடாக ஏதாவது நடந்துக்கிட்டா ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி வி சொல்கிறாரு. என்னடா உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வேறு எப்படிடான்னு சொல்கிறது, அவள் எதுக்குமே ஆசர மாட்டேங்கிறாளே, அப்போ அவளுக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணு, சரி நீ தானே அவளோட ஃப்ரெண்டு, அவளுக்கு என்ன பிடிக்குன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு லில்லி சொல்கிறாரு. நான் ஜேகேவை புரிஞ்சுக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதில் அவள் பொண்ணுடா, அவளோட மனசில் என்ன இருக்குது அப்படின்னு நான் எப்படிடா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு வி சொல்கிறாரு. நீலாம் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னே சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்றாங்க. பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அவங்களுக்கு பிடிச்சது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகணும்னு அவசியம் இல்லைடா, அவங்களுக்கு நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க சேஃபாக இருந்தால் அது போதும்டா, அதுவே ஒரு ஃப்ரெண்டுக்கான அறிகுறி தான். என்னடா சொல்கிற, இப்போது பாய் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படின்னா, அந்த பொண்ணுக்கு நம்ம அவங்க கூட இருக்கப்போ ஒரு சேஃப்டியாக ஒரு ஃபீல் ஆகணும், இவங்க நம்ம கூட எப்படி இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் சரி, இவங்க கூட நம்ம இருந்தால் சேஃப்டியாக இருக்கலாம்ப்பா, இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் வரும்ல, அதுக்கு பேர் தான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்றாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஷிப்போ அப்படின்றாரு. உனக்கு தெரியலையா என்ன, நான் எப்படி உனக்கு சொல்கிறது, எனக்கு புரியுதுடா, அந்த பொண்ணு நம்ம மேலே
எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்மக்கிட்ட பழகுவா. அதுக்கு பேர் தான்டா ஃப்ரெண்ட்ஷிப்பு அதானே அப்படின்னு லில்லி சொல்கிறாரு. ஆமாம், கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டியே. அதே மாதிரி தான்டா நானும் பிரைட்டும் அவளுக்கு. பட் நீ என்ன பண்ண, ஸ்டார்டிங்லேயே போயிட்டு ஒரு கிஸ்ஸை போட்ட, அப்புறம் அவளுக்கு எப்படி உன் மேலே ஃபீலிங்ஸ் வரும் அப்படின்றாரு. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு லில்லியை பார்த்து கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைடா, அன்றைக்கி நம்ம எல்லாமே மழையில். என்னது மழையிலையா? இல்லை இல்லை, நீங்களாம் கீழே தண்ணி அடித்து விளையாடிட்டு இருந்தீங்க, ஞாபகம் இருக்கா? எல்லாருமே அந்த அன்னைக்கு நனைஞ்சிட்டோம். ஆமாம், பட் நம்ம ஜேகேக்கு அன்னைக்கு கிஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த ஞாபகம் தான் வருது. ஜேகே அப்படியே அவர் வாயில் கை வச்சுக்கிறாரு. ஏய் நீ ஏன்டா அதை ஞாபகப்படுத்தி பார்க்குற, அதை மற அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம்மா, அன்னைக்கு ஞாபகம் இருக்குது, நீ கூட ஒய்யனை அன்னைக்கு மறக்கலையே. ஆமாம், அப்போ நான் அந்த டேப்பை தாண்டா நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நடந்துச்சு சொல்லு அப்படின்னு லினி கேட்குறாரு. அது வேற ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஹைன் சக்தான் வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போது பையன் நாங்கள் விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹைன் சக்கும் விளையாடணுன்னு தோணியிருக்கும் போல். ஸோ ஜிமினா கையில் கொடுத்துட்டான். ஜிமின் என்ன பண்ணியிருக்காரு, அந்த தண்ணியை வாங்கி பார்க்குறாரு, அது கரெக்டாக சுகா ரூமுக்குள்ளே போயிடுச்சு. அப்போது ஜிமின் சுகா மேலே இருக்க பயத்தில் என்ன பண்ணார், நம்ம ஒயன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. ஒயன் தெரியாமல் லின்னியோட ரூமுக்குள்ளே அடிச்சிட்டா. அப்போ லின்னி கோவம் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்க எல்லாமே விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. டே லின்னி நீ வேறு லெவல் போ அப்படின்னு விழுத்துட்ருக்காங்க. பார்க்காதாண்டா அப்பாவி மாதிரி இருக்க, ஆனால் பண்ணுறதெல்லாம் பாரு அப்படின்னு விழுத்துட்ருக்காங்க. சரி விடுடா, இப்போ என்ன தான் பிளான் பண்ணுறது, நீ தானே பிளான் ஓகேன்னு சொல்லிட்ட, கொஞ்சம் டஃப்பாகவே பண்ணுறேன்னு போய் சொன்னியே அப்படின்றாங்க. ஆனால் அது எனக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸாக இருக்குடா. என்னடா ஃபீலிங், அவள் என்னை ஹர்ட் பண்ணிட்டானா, என்னை தள்ளி விட்டுட்டு போயிட்டானா கோவத்தில் அப்படின்றாரு. இல்லை அவள் அப்படி நடந்துக்க மாட்டா. ரீசன் என்னன்னா, நீ ஃபஸ்ட் டைம் இப்படி பண்ணில, அப்போ நாங்களே தெரியாமல் பார்த்துட்டோம்டா. அவள் எந்த ரியாக்ஷனுமே இல்லாமல் பிடிச்ச மாதிரி அப்படி இருந்தாடா. அதுக்கப்புறமே தான் நாங்கள் ஹையும் சக்கையும் லீயையும் அந்த சைடு இருந்து இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னு பிரைட்டும் வீயும் சொல்கிறாங்க. அப்போ தான் லின்னிக்கு புரியுது, ஓ ஸ்டார்டிங்லேருந்தே பிரைட்டும் வீயும் நமக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கானுங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு வீயையும் பிரைட்டையும் அப்படியே ஹாப்பியாக பார்க்குறாரு. சரி இப்போ நம்ம என்ன தான் எத்தனை தடவை உனக்கு சொல்கிறது, என்ன பண்ணுறது கேட்டுகிட்டே இருக்கா அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. சரி இப்போ நம்ம ஒயன் கொஞ்சம் அதான் அவளுக்கு பெயினாக இருக்குன்னு சொன்னால, ஸோ அவள் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. சரி நம்ம நாளைக்கு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒயன் ரூமுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. நான்லாம் வரலப்பா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நீ வரலனா நான் உன்னை அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்கிறாரு. நீ என்ன பண்ணால் எனக்கு என்ன, என்னை பார்த்தா உனக்கு டம்மி பீஸ் மாதிரி தெரியுதா, நான் ஒரு அடி வச்சேன்னா நீ பறந்துடுவ பார்த்துக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. சரி ப்ளீஸ் எனக்காக வா அப்படின்றாங்க. தென் நம்ம ஜேகே பிரைட்டு லின்கி 4 பேரும் உங்களோட ரூமுக்கு வராங்க. வெளியே தான் நின்றுட்டுருக்காங்க. அதுவும் வெளியே நின்றுட்டு அவளை கூப்பிடலாமா வேணாமா, இந்நேரத்துக்கு தூங்கிட்டு இருந்தானா நம்ம டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிருமேடா அப்படின்னு சொல்லிட்டு இது 4 பேரும் அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 4 பேரும் பேசுகிற சவுண்டு உங்களுக்கு கேட்டுருது. என்ன வெளியே ஏதோ சவுண்டாக இருக்கே, அதுவும் நம்ம பிரைட்டோட சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக வெளியே வந்து பார்க்குறீங்க. பார்த்தா அவங்க 4 பேர் நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கு லின்னியை பார்த்தோன்னே ஷை ஆகுது லைட்டாக. இதை பிரைட் நோட் பண்ணுறாரு. சரி உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி பிரைட் கேட்குறாரு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க. தென் 4 பேரும் உள்ளே இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. அப்போ உங்களை பார்த்துட்டு, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ நர்வஸாக இருந்தது இல்லைல்ல, எதுக்கு இப்போ இப்படி பண்ணுற, நாங்கள் ஆல்ரெடி நானும் பிரைட்டும் உங்கள் ரூம்குள்ளே வந்திருக்கோம்ல, அப்புறம் ஏன் இப்படி இருக்கா அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்திருக்கீங்க, பட் ஜேகேவும் இவரும் வந்தது இல்லையே அதான் அப்படின்றாங்க. ஆமாம் இந்த ஜேகே யார் ரூம்குள்ளேயும் போக மாட்டான், வந்தால் அப்படியே அவங்க ரூம்குள்ளேயே இருப்பான், அப்படியே கோழி மாதிரி அப்படின்றாரு. என்னடா என்னை பார்த்து கோழின்ற, உனக்கு அவ்வளோதான் அப்படின்றாரு. நீங்கள் இதை பார்த்து சிரிக்கிறீங்க அவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு. ஆமாம் ஜேகே, நீங்கள் வியோட லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஒன்றும் அவன் லவ்லாம் அக்செப்ட் பண்ணல, எனக்கு அவனை சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இல்லையே உங்களை பார்த்தா அவரை பிடிக்குங்கிற மாதிரி தானே எனக்கு தெரியுது, நீ எதை வச்சு சொல்கிற. ஆமாம், இந்நேரக்கும் ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்கள பார்த்தோன்னே திரும்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்கள அவாய்ட் பண்ண மட்டும்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி அவங்க என்ன தான் ஒம்பளுத்தாலும் திருப்பி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் அது என்னவோ உண்மைதான் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்போ ஒய்யன் நீயும் அப்படி தானே அப்படின்னு பிரைட் கேட்குறாங்க. நான் எப்படி உமா உன்கிட்ட லின்னி எதை சொன்னானாமே, நீ அதுக்கு ஆன்சர் பண்ணவே இல்லையாமே. அப்போது கரெக்டாக அந்த சைடு கிராஸ் பண்ணி போயிட்டுருக்காரு.
பிரைட்டை தேடிட்டு, என்ன என் டார்லிங் இந்த சைடு போகுது அப்படின்னு பிரைட் பார்க்குறாரு. அவன் உன்னை தான் தொலைவிட்டுருக்கான் போல், நீ போ அப்படின்னு பிரைட்டை சொல்கிறாங்க. சரி சரி நானும் என் டார்லிங்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இழுத்துட்டு போகிறாரு. என்ன ஏன்டா இழுக்கிற அப்படியே வி சிக்னல் கொடுக்குறாரு. தென் அந்த இடத்துல இருந்த ஜேகேவும் வி வெளியே வந்துடுறாங்க. அவங்க 4 பேர் பேசிகிட்டு இருக்க சவுண்டு ஹயன்சக்கும் கேட்டிருக்கோம். ஸோ ஹயன்சக் வெளியே வரலான்ட்டு வராரு. இதை வி நோட் பண்ணிடுறாங்க. ஐயையோ இவன் வெளியே வரானே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வி போய் ஹயன்சக் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. டேய் தம்பி எப்படிடா இருக்க, என்னடா பண்ணுற அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஹயன்சக் திருப்பிக்கிறாரு. ஜேகே பார்த்து மட்டும் பேசுகிறாரு. ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு டக்குன்னு கேட்குறாரு. ஜேகேவும் நான் நல்லா தான் இருக்கேன், என்ன நீ தானே பார்த்த? இல்லை என்ன பார்த்து மட்டும் ஏன்டா திரும்பிக்கிற அப்படின்னு வி கேட்குறாரு. நான் அவங்கள இன்னைக்கு கூட தான் பார்த்தேன் அப்படின்னு ஹயன்சக் சொல்கிறாரு. ஏன்டா அப்படி சொல்கிற? ஆமாம் இவர் என்னோட டீம், நீங்கள் தான் ஆப்போசிட் டீமாச்சு, உங்களை தான் நேற்று பார்க்கவே முடியல, அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஹயன்சக் சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு ஜேகேவும் பேசிகிட்டு இருக்காரு. தென் ஜேகேவும் ஹயன்சக்கும் அப்படியே ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. வீக்கு அப்படியே பொசசிவ் ஆகுது. இவன் பாரேன் என்னை தவிர மற்ற எல்லாருக்கூடையும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வி பார்த்துட்ருக்காரு. சரிடா உன்னோட ரூம்குள்ளே நான் வரலாமா அப்படின்னு ஜேகே கேட்குறாரு. வரலாமே வாங்க அப்படின்றாரு ஹயன்சக்கு. ஸோ 2 பேரும் உள்ளே போய் நிற்கிறாங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹயன்சக் சொல்கிறாரு. என்ன சொல்கிற அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. ஆமாம் நீங்கள் எனக்கு உண்மையாலுமே ஒரு பிரதர் அப்படின்றாரு. என்ன நான் உனக்கு பிரதரா? எங்ககிட்ட இது வரைக்கும் யாரும் அந்த மாதிரி சொன்னதில்லை தெரியுமா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. அப்போது டக்குன்னு ஹயன்சக் அப்படியே ஒரு பாசத்தில் ஜேகே ஹக் பண்ணுறாரு. எனக்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஒரு அண்ணா இருந்தார், அவர் இறந்துட்டார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறாரு. இது ஜேகேக்கும் புரியுது. ஸோ அவரும் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணி நின்றுட்டுருக்காரு. நம்ம வீக்கு வெளியே இருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தோணுது. என்னடா இவன் என்னை விட்டுட்டு இப்போ அவனை ஹக் பண்ணிகிட்ருக்கான், இந்த ஹயன்சக்கே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. தென் அந்த இடத்துலேருந்து கோச்சிக்கிட்டு போகிறாரு. அப்புறம் போனவர் திரும்ப ஓடி வந்து டேய் ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் ஏன் அவரை பிடிச்சி இழுக்கிறீங்க, அவர் என் ரூமில் இருந்தால் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹயன்சக் கேட்குறாரு. நீ என்னடா ஆளை கரெக்ட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு வி சொல்கிறாரு. அண்ணா உங்கள் ஆளா, சரி இருந்துட்டு போகுது அதுக்கு என்ன அப்படின்னு ஹயன்சக் சொல்கிறாரு. நீ இப்போ எதுக்கடா அவனை திட்டிகிட்ருக்க அப்படின்னு ஜேகே கோவப்படுறாரு. என்ன நான் 2 பேத்துக்கு நடுவில் வர்றது உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கா அப்படின்னு வி கோச்சிக்கிறாரு. நீ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்க வி, ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கு இனிமேல் என்ன சொல்கிறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு வேகமாக வி போகிறாரு. அந்த இடத்துல ஹயன்சக்கு ஒன்றுமே புரியல. ஆமாம் நான் இவர் கூட பேசினது இவருக்கு ஏன் கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறாரு. வேறு ஒன்றும் இல்லை ஹயன்சக், அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் என்னை லவ் பண்ணுறான், நம்ம 2 பேரும் இப்படி இருக்கிறதா அவன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இவ்வளோ தானா, சரி விடுங்க, நான் வேணா வீக்கு அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணவா அப்படின்னு ஹயன்சக் கேட்குறாரு. இல்லை வேணாம், அவன் ஆல்ரெடி உன் மேலே கோவமாக இருக்கான், நீ போனீன்னா அவன் உன் மேலே இன்னும் கோச்சிப்பான் அப்படின்றாரு. ஆல்ரெடி கோவமாக இருக்கானா? இல்லை இந்த விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போகிறாரு. பட் வி கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. முன்னாடி நான் இவன் பின்னாடி அலைஞ்சேன்ல, இவன் அலையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வி போகிறாரு. தென் ஜேகே நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. வீக்கு கோவமாக வருது. அப்படியும் ஜேகே பின்னாடி வராருன்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுச்சுக்காரு. இப்போ நீ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு ஜேகே கேட்குறாங்க. உனக்கு தான் தெரியும்ல நான் அவனை லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நீ எப்படி போய் அவனை ஹக் பண்ணலாம், நீ என்ன நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கவே மாட்டியா, புரிஞ்சுக்காம தான் அப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வி ஒரு அடி வைக்கிறாரு. இப்போ எதுக்கு ஜேகே என்னை அடித்த அப்படின்னு வி கேட்குறாரு. நான் உன்னை அடிக்கக்கூடாதா, உனக்கு புரியுதா இல்லையா, நான் யார் மேலேயாவது கோவமாக இருந்தேன்னா இந்த இடத்துல எனக்கு யார் மேலே கோவத்தை காமிக்கிறதுன்னு தெரியாது, எனக்கு பிடிச்ச ஒரே ஆள் நீ மட்டும்தான், அதனால தான் நான் உன்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே கோவத்தை காமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு ஜேகே சொல்கிறாரு. நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு வி கேட்குறாங்க. இதுக்கு மேலேயும் உனக்கு எப்படிடா எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எனக்கு தெரியலையே, இது வரைக்கும் என் அண்ணன் மேலே கூட கோவத்தெல்லாம் காமிச்சதில்ல, என் அண்ணன் மேலேயே கோவம் இருந்தாலும் சரி என் பக்கத்தில் எது இருக்கோ அது மேலே அடிச்சுட்டு போயிடுவேன், கோவத்தை நான் அப்படி தான் காமிப்பேன். பட் இப்போ தான் ரீசெண்டாக யார் மேலே கோவம் இருந்தாலும் உன்கிட்ட காமிச்சிட்ருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் கூட வயனை தெரியாமல் என்னை இடிச்சிட்டா, நீ கூட வயனுக்கு சப்போர்ட் பண்ண வந்த, அப்போ நான் ஓ மேலே ஃபோர்ஸாக கிஸ் பண்ணி கோவத்தை காமிச்சேன், எனக்கு ஞாபகம் இருக்கா? அது வேறு எதுவும் இல்லை, எனக்கு ஒன்று அப்போயே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கோவமாக போயிட்டேன். இப்போ கூட அப்படி தான், நீ என்னன்னு புரிஞ்சுக்காமலே பேசிகிட்ருக்க, அவன் எனக்கு ஒரு தம்பி மாதிரி சரியா அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. என்ன ஹயன்சக் உனக்கு தம்பியா? ஆமாம், அவன் ஒன்றும் என்கிட்ட பேட் அந்த மாதிரி ஒன்றும் நடந்துக்கல, அவனுக்கு அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லிட்டு ஃபீலிங்காக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் அந்த இடத்துல அவன் இங்கே தான் அவன் மட்டும்தான் தனியாக இருக்கான்னு உனக்கு தெரியுமா இல்லையா? ஆமாம் எனக்கு தெரியும், அதனால தான் அவன் ஃபீலிங்ஸை யார்கிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாமல் என்ன ஹக் பண்ணான். ஸோ நான் அவனை என் தம்பியாக பார்க்குறேன், அவனும் என்னை அண்ணனாக தான் பார்த்துட்ருக்கான், நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை.
சரி நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு ஜேகே போகிறாரு. நம்ம வீக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்ன இவன் சொல்கிறான்னு சொல்லி அப்போ தான் டக்குன்னு வீக்கு ஞாபகம் வருது. என்ன இவன்கிட்ட இன்டெரக்டாக ப்ரப்போஸ் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஆர்மிஸ் இதுக்கப்புறம் நம்ம டேக்குக் லைஃப்பில் என்ன நடக்க போகுது? நம்ம லின்கி மயன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்களா? நம்ம ஜேஹோப் டால் கிங் வேர்ல்டுக்குள்ளே எப்போ தான் வர போகிறாரு? இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் என்னென்ன கலாட்டா பண்ண போகிறாங்க? நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். ஆர்மிஸ் இந்த பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்மிஸ் இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஆர்மிஸ், டேக் கேர் அண்ட் லவ் யூ.